எருசலேமுக்கு திரும்பி வந்தவர்கள். லேவியரில் மெராரியின் சந்ததியான அசபியாவின் குமாரனாகிய அஸ்ரிகாமுக்கு பிறந்த அசூபின் மகன் சமாயா, பக்பக்கார், ஏரேஸ், காலால். ஆசாபின் குமாரனாகிய சிக்ரிக்கு பிறந்த மிகாவின் மகன் மத்தனியா, எதுத்தூனின் குமாரனாகிய காலாலுக்கு பிறந்த சமாயாவின் மகன் ஒபதியா, நெத்தோபாத்தியரின் கிராமங்களில் குடியிருந்த எல்கானாவின் குமாரனாகிய ஆசாவின் மகன் பெரகியா, வாசல் காவலாளிகளாகிய சல்லூம், அக்கூப், தல்மோன், அகிமான் என்பவர்களும் இவர்கள் சகோதரருமே. இவர்கள் தலைவன் சல்லூம். லேவி புத்திரரின் சேனைகளில் இவர்கள் கிழக்கே இருக்கிற ராஜாவின் வாசலை காவல் காத்து வந்தார்கள். கோராகின் குமாரனாகிய எபியாசாபுக்கு பிறந்த கோரையின் மகன் சல்லூமும் அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவனுடைய சகோதரருமான கோராகியர் பணிவிடை வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்திற்கு போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசல்களை காத்து வந்தார்கள். எலெயாசாரின் குமாரனாகிய பினெகாசுடனே கர்த்தர் இருந்தபடியினால் அவன் முற்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரனாய் இருந்தான். மெசல்மியாவின் குமாரனாகிய சகரியா ஆசரிப்பு கூடார வாசல் காவல்காரனாய் இருந்தான். வாசல்களை காக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லாரும் 212 பேராயிருந்து தங்கள் கிராமங்களின்படியே தங்கள் வம்சத்து அட்டவணைகளில் எழுதப்பட்டார்கள். தாவீதும் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் அவர்களை தங்கள் வேலைகளில் வைத்தார்கள். அப்படியே அவர்களும் அவர்கள் குமாரரும் கர்த்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களை முறைமுறையாய் விசாரித்து வந்தார்கள். வாசல்களை காக்கிறவர்கள் 4 திசைகளாகிய கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்தார்கள். அவர்கள் சகோதரர் தங்கள் கிராமங்களிலிருந்து 7 நாளைக்கு ஒரு விசை மாறி மாறி அவர்களோடு இருக்க வருவார்கள். தேவாலயத்தின் பண்டக சாலைகள் மேலும் பொக்கிஷ சாலைகள் மேலும் உள்ள விசாரணை உத்தியோகம் லேவியரான அந்த 4 பிரதான காவலாளர் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. காவல் அவர்களுக்கு ஒப்புவித்திருந்தபடியால் அவர்கள் தேவாலயத்தை சுற்றிலும் தங்கியிருந்து காலமே கதவுகளை திறந்து விடுவார்கள். அவர்களில் சிலரிடத்தில் ஆராதனை பணிமுட்டுகள் ஒப்புவித்திருந்தது. அவர்கள் அவைகளை எண்ணி உள்ளே கொண்டு போய் எண்ணி வெளியே கொண்டு வருவார்கள். அவர்களில் சிலர் மற்ற பணிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லியமா, திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரராய் இருந்தார்கள். ஆசாரியரின் குமாரரில் சிலர் சுகந்த வர்க்கத்தால் பரிமள தைலம் இறக்குவார்கள். லேவியரில் கோராகியனான சல்லூமின் மூத்த குமாரனாகிய மத்தித்தியாவுக்கு பலகாரம் சுடுகிற வேலையின் விசாரிப்பு ஒப்புவித்திருந்தது. அவர்கள் சகோதரராகிய கோகாத்தியரின் புத்திரரில் சிலருக்கு ஓய்வு நாள்தோறும் சமூகத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது. இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டி இருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள். லேவியரில் பிதாக்களின் தலைவராகிய இவர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு தலைமையானவர்கள். இவர்கள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து எருசலேம் நகரத்துக்கு திரும்பி வந்த உடனேயே கர்த்தருடைய ஊழியம் மறுபடியும் ஆரம்பமாயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் இதுவரையிலும் பாபிலோன் தேசத்திலே கர்த்தரை துதிக்கும் துதிகளும் அவரை ஆராதிக்கும் ஆராதனைகளும் இல்லாமல் சிறையிருப்பிலே இருந்தார்கள். இப்போது அவர்களுக்கு சிறையிருப்பில் இருந்து விடுதலை உண்டாயிற்று. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த ஆசாரியர்களும் லேவியர்களும் கர்த்தருடைய ஆராதனைகளை மறுபடியும் ஆரம்பிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே கர்த்தரை துதிக்கும் துதிகளும் ஆராதனைகளும் மறுபடியும் நடைபெறுகிறது.
சாலமோன் எருசலேமிலே கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டினார். ஆலயம் கட்டப்படுவதற்கு முன்பாகவே ஆசரிப்பு கூடாரமே கர்த்தருடைய வாசஸ்தலமாய் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தை ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக தூக்கி சுமந்து செல்லலாம். இஸ்ரவேல் புத்திரரின் சரித்திரத்திலே கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படாத காலத்தில் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தரை ஆராதித்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தை பரிசுத்தப்படுத்தினார்கள். அங்கே கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் தூப பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருக்கு ஆலயம் கட்டப்படாத காலத்திலும் இஸ்ரவேல் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தரை பயபக்தியோடு ஆராதித்தது புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறது. நம்முடைய ஊரில் சபை கட்டிடம் இல்லாவிட்டாலும் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிப்பதற்கு சபை கட்டிடம் இல்லாதது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. தாவீது, சாமுவேல் ஆகியோரின் காலத்திலேயே ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய ஆராதனையை நடத்துவதற்கு ஆசாரியரும் லேவியரும் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். தாவீதும் ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலும் ஆகிய இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆலோசனை கூறியிருந்திருக்க வேண்டும். கட்டப்பட போகிற தேவாலயத்தை பற்றியும் நடைபெறப் போகிற ஆராதனையை பற்றியும் இவர்கள் இருவரும் கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெற்றிருக்க வேண்டும். சாமுவேல் தன்னுடைய காலத்திலே ஆராதனை முறைமைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஆராதனைக்கு சாமுவேல் அஸ்திவாரமிட்டார். சாமுவேலின் காலத்தில் தேவாலயம் கட்டப்படவில்லை. தாவீதின் காலத்தில் ஆராதனை முறைமைகள் ஒழுங்குபடுத்தப்பட்டது. சாமுவேலும் தாவீதும் தங்களுடைய சுய விருப்பத்தின் பிரகாரமாகவோ அல்லது சுய சித்தத்தின் பிரகாரமாகவோ ஆராதனை முறைமைகளை திட்டம் பண்ணவில்லை. இவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய திட்டத்தின் பிரகாரம் ஆராதனை முறைமைகளை வகுத்தார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து திரும்பி வந்த யூதர்களில் அநேகர் எருசலேமுக்கு வந்து அங்கே குடியிருக்கிறார்கள். லேவியரில் பிதாக்களின் தலைவராகிய இவர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு தலைமையானவர்கள். இவர்கள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். எருசலேமிலே குடியிருந்தவர்கள் சங்கீதக்காரரின் தலைவர்கள். இவர்கள் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டும். ஆகையினால் இவர்கள் எருசலேமிலேயே தங்கள் அறைகளில் தங்கியிருந்தார்கள். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களில் அநேகர் எருசலேமில் குடியிருந்தாலும் அவர்களில் சிலர் கிராமங்களிலும் குடியிருக்கிறார்கள். எதுதூனின் குமாரனாகிய காலாலுக்கு பிறந்த சமாயாவின் மகன் ஒபதியா நெத்தோபாத்தியரின் கிராமங்களில் குடியிருந்த எல்கானாவின் குமாரனாகிய ஆசாவின் மகன் பெரேகியா. வாசல்களை காக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இவர்கள் எல்லோரும் 212 பேராய் இருந்து தங்கள் கிரமங்களின்படியே தங்கள் வம்சத்து அட்டவணைகளில் எழுதப்பட்டார்கள். கிராமங்களில் குடியிருக்கிறவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்தாலும் அவர்களால் எருசலேம் நகரத்திலே குடியிருக்க முடியவில்லை. அவர்களுக்கு எருசலேமிலே போதுமான அளவு வீடு வசதிகள் கிடைக்கவில்லை. ஆகையினால் அவர்கள் சகோதரர் தங்கள் கிராமங்களில் இருந்து 7 நாளுக்கு ஒரு விசை மாறி மாறி அவர்களோடு இறக்க வருவார்கள். வாசல் காக்கிறவர்கள் 7 நாளுக்கு ஒரு விசை மாறி மாறி அவர்களோடு இருக்க வருவார்கள். வாசல்களை காக்கிறவர்கள் பாடகர்களைப் போலவும் மற்ற பணிவிடைக்காரர்களைப் போலவும் எருசலேமுக்கு அருகில் இருந்த கிராமங்களில் குடியிருந்தார்கள். வாசலை காக்கிறவர்களின் தலைவர்களோ தேவாலயத்துக்கு அருகிலேயே தங்கியிருந்தார்கள். சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த லேவியருக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் விசேஷமான ஊழியம் ஒப்புவிக்கப்படுகிறது. தேவாலயத்தின் பண்டகசாலைகள் மேலும் பொக்கிஷ சாலைகள் மேலும் உள்ள விசாரணை உத்தியோகம் லேவியரான அந்த 4 பிரதான காவலாளர் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டது. இவர்களோடு மேலும் பலர் தேவாலயத்தின் வாசல்களை காக்கிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இவர்களுடைய எண்ணிக்கை 212 பேர் ஆகும். வாசல் காக்கிறவர்களும் அவர்களுடைய குமாரரும் கர்த்தருடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்து வாசல்களை காக்கிறவர்களை முறைமுறையாய் விசாரித்து வருகிறார்கள். கோராகின் குமாரனாகிய எபியாசாவுக்கு பிறந்த கோரேயாபின் மகன் சல்லூமும் அவன் பிதாவின் வம்சத்தாராகிய அவனுடைய சகோதரருமான கோராகியர் பணிவிடை வேலையை விசாரித்து அவர்கள் பிதாக்கள் கர்த்தருடைய பாளையத்திலே வாசஸ்தலத்திற்கு போகிற வழியை காவல் காத்தது போல வாசஸ்தலத்து வாசலை காத்து வந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் வாசல்களை காப்பது மிகவும் சாதாரண பணிவிடை.
இது தேவாலயத்தில் நடைபெறுகிற மற்ற ஊழியங்களைப் போல மேன்மையான ஊழியமோ அல்லது கனமான ஊழியமோ அல்ல. ஆனாலும் தேவாலயத்து பணிவிடைகள் எல்லாமே கர்த்தருடைய பார்வையில் மேன்மையானதாகவே இருக்கிறது. தமக்காக ஊழியம் செய்கிற எல்லோரையும் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடையை தாவீது மிகவும் உயர்வாக சொல்லுகிறார். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். சங்கீதம் 84:10. கர்த்தருடைய ஆலயத்திலே வாசல் காக்கிறவர்களின் வேலைகளை பற்றி இந்த வசன பகுதியில் சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரின் விவரம் வருமாறு: அவர்கள் தேவாலயத்தின் கதவுகளை காலமே திறந்துவிட வேண்டும். அந்த கதவுகளை அவர்கள் இரவு வேளையிலே அடைத்துவிட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே அசுத்தமான பொருட்கள் எதுவும் இல்லாதவாறு ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் தடை பண்ணப்பட்டிருக்கிற தீட்டான பொருட்கள் எதையும் யாரும் ஆலயத்திற்குள்ளே கொண்டு வந்து விடாதவாறு மிகவும் எச்சரிப்பாய் காவல் காக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்களின் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும். அவர்களை வழிநடத்தி கர்த்தரை ஆராதிப்பதில் அவர்களுக்கு உதவியாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லோருமே இதுபோன்ற ஊழியங்களை செய்ய வேண்டும். இந்த வசன பகுதியில் எலெயாசாரின் குமாரனாகிய பினகாசை பற்றி விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எலெயாசாரின் குமாரனாகிய பினகாசுடனே கர்த்தர் இருந்தபடியினால் அவன் முற்காலத்திலே அவர்கள் மேல் விசாரணைக்காரனாய் இருந்தான். பினகாஸ் என்பவன் இந்த காலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பிரதான ஆசாரியன் அல்ல. இவன் லேவியர் மத்தியில் பிரதானமானவன். இவன் கர்த்தருடைய வாசல்களை காவல் காத்து வருகிறவர்கள் மேல் பினகாஸ் விசாரணைக்காரனாய் இருக்கிறான். கர்த்தர் பினகாசோடு கூட இருக்கிறார். கல்தேயருடைய பாஷையில் எழுதப்பட்ட வேதாகமத்தில் கர்த்தருடைய வார்த்தை பினகாசோடு கூட இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்களை காவல் காக்கிறவர்கள் தேவாலயத்திலேயே இரவு வேளையில் தங்கியிருப்பார்கள். அவர்கள் அதிகாலமே ஆலயத்தின் கதவுகளை திறந்து விடுவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது லேவியர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுமந்து கொண்டு போவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்கியிருக்கிற ஸ்தலங்களிலே அவர்கள் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்துவார்கள். லேவியர்களே கூடாரங்களை சுமக்கிறவர்கள், அவர்களே கூடாரங்களை போடுகிறவர்கள், லேவியர்களே வாசல்களை காவல் காக்கிறவர்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்கிற எல்லா லேவியருக்கும் ஊழிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களில் சிலர் பரிசுத்த பணிமுட்டுகள் சம்பந்தமான காரியங்களை விசாரிக்க வேண்டும். லேவியர்களில் சிலர் மற்ற பணிமுட்டுகளின் மேலும் பரிசுத்த பாத்திரங்கள் எல்லாவற்றின் மேலும் மெல்லியமா, திராட்சரசம், எண்ணெய், சாம்பிராணி, சுகந்த வர்க்கங்களின் மேலும் விசாரணைக்காரராய் இருந்தார்கள். ஆசாரியரின் குமாரரில் சிலர் சுகந்த வர்க்கத்தால் பரிமள தைலம் இறக்குவார்கள். லேவியரில் கோராகியனான சல்லூமின் மூத்த குமாரனாகிய மத்தித்தியாவுக்கு பலகாரம் சுடுகிற வேலையின் விசாரிப்பு ஒப்புவித்திருந்தது. அவர்கள் சகோதரராகிய கோகாத்தியரின் புத்திரரில் சிலருக்கு ஓய்வு நாள் தோறும் சமூகத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தும் விசாரிப்பு இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்திலே சங்கீதக்காரரும் இருக்கிறார்கள். இவர்களில் லேவியருடைய பிதாக்களின் தலைவராகிய சங்கீதக்காரர் இரவும் பகலும் தங்கள் வேலையை நடத்த வேண்டியிருந்தபடியால் மற்ற வேலைக்கு நீங்களாய் தங்கள் அறைகளில் இருந்தார்கள். லேவியரில் பிதாக்களின் தலைவராகிய இவர்கள் தங்கள் சந்ததிகளுக்கு தலைமையானவர்கள். இவர்கள் எருசலேமில் குடியிருந்தார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் சங்கீத சேவனை செய்கிற சங்கீதக்காரர்கள் லேவியருடைய பிதாக்களின் தலைவர்களாவார்கள். இவர்கள் சாதாரண பாடகர்கள் அல்ல, மிகவும் விசேஷித்த பாடகர்கள். இவர்கள் தேவாலயத்தில் தங்களுக்கு நியமிக்கப்பட்ட அறைகளில் தங்கியிருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் எப்போதும் சங்கீத சேவனை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். இவர்கள் இரவும் பகலுமாக தங்கள் தங்கள் வகுப்புகளின்படியே வந்து கர்த்தரை துதித்து பாட வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர்.